எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிறைவேறாத ஆசை அல்லது வேண்டுதல்கள் தானாக நிறைவேறும். பூஜை செய்யும் பொழுது இதை மட்டும் செய்தால் போதும், மிக மிக அருமையான வழிபாடு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நிறைவேறாத ஆசை, வேண்டுதல்கள். ரொம்ப நாளாக நான் இந்த வேண்டுதல் வைக்கிறேன், ரொம்ப நாளாக இந்த வீடு கட்டணும், பாதியிலே நிற்கிது, அப்புறம் பணம் வரல மாட்டேங்குது அப்படின்றது ஒருத்தருடைய விஷயம். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, எந்த பொண்ணு பார்த்தாலும் தட்டிக்கிட்டே போகுது, எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு குறுக்கு, ஏதாவது ஒன்று அந்த திருமணம் நிற்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு குடும்பம்னு இருந்தால் அதில் ஒரு குழந்தை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ஏன் தெரியல, குழந்தையே தள்ளி போயிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க 5 வருஷம் கழிச்சு, இல்லை 7 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை உண்டாச்சு, 12 வருஷம் கழிச்சு கூட எனக்கு குழந்தை பிறந்தது. நம்பிக்கையோடு அவங்க வேண்டுதல்கள் வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கே 12 வருஷம் கழித்து கூட குழந்தை பிறக்கிறது நம்ம பார்க்குறது உண்டு, கேட்குறதும் உண்டு. 10 வருஷம் கழித்து அந்த குழந்தை பிறந்தது, ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம கேட்குறதும் உண்டு. அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் சில பேர் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அதை நம்ம எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முழு நம்பிக்கை தெய்வத்துக்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு அது கிடைக்கும். இப்போ நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிற்கிறேன், அந்த நேரத்தில் யாராவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க, ஒரு மனுஷ ரூபமாக வராங்கன்னா அது நீங்கள் கும்பிடுற அந்த தெய்வத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எப்பவுமே தெய்வம் எல்லாருக்கும் ஓடி உதவி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் ஒருத்தர் ரூபத்தில் தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. சரி, அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணலாம், அப்படி என்ன நம்மளுடைய வேண்டுதல் எந்த மாதிரி வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாக வளரும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைய எடுத்து ஊட்டி வளர்க்குறதுன்றது இல்லை. அதுவும் இருக்குது, அதுவும் நான் செஞ்சால் இப்போ ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னும் பொழுது நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது கொடுத்து உதவுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்க்குறது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர மருமகள், அந்த மருமகளை உண்டாயிருப்பாங்க, அவங்க அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம சாப்பாடு நல்லபடியாக அந்த ஜூஸ் கொடுக்குறதோ சாப்பாடு கொடுக்குறதோ சத்துள்ள. சில பேர் நானே என் காதால் சொல்ல கேட்டிருக்கேன், எங்கள் மாமியார் 2 இட்லி தான் எனக்கு கொடுப்பாங்க காலையில், ரொம்ப கஷ்டப்படும், பசி எடுக்கும் எனக்கு, ஆனால் அந்த 2 இட்லி தான் போதும்னு கரெக்டாக ஊற்றுறதே அந்தளவு தான் ஊற்றுவாங்க. சமையல் கட்டை பிடிச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க மருமகள்கிட்ட. அந்த மாதிரிலாம் இருக்காமல் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அந்த வீட்டில் எவ்வளோ நல்லா வளர்ந்துருப்பாங்க, வயிறார சாப்பிட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை அவங்கள நம்ம வாழ விடணும். அவங்க வாழ்க்கையும் சேர்த்து நம்மளே வாழக்கூடாது இல்லைங்களா? அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் வீடியோவை கேட்குறவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டும், எப்படின்றத கஷ்டம் நஷ்டம் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அதிலேருந்து. சரி, இப்போ நம்ம அதை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊட்டி வளர்க்குறது, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு சாப்பாடே நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், பசி, நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறோம், நம்மளுக்கும் சரியான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம வழியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கையை நீட்டுறாரு, அம்மா எனக்கு பசிக்குதுமா, இந்த சாப்பாடை கொடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த சாப்பாடை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்மளால் வேறு சாப்பாடு நம்மளால் வாங்க முடியும், அவங்களால வாங்க முடியாது. அந்த சாப்பாடை நீங்கள் கொடுத்துருங்க. கர்ணனே எல்லா தானமும் பண்ணியிருக்கிறார், கர்ணன் பண்ணாத தானமே கிடையாது. ஆனால் அன்னதானம் மட்டும் அவருடைய விஷயத்தில், அவருடைய வாழ்க்கையில் அன்னதானம் அவர் பண்ணதே கிடையாதான். அதனால தான் ஒரு கடைசி நேரத்தில் ஒருத்தவங்க வயோதிகர், ஏன்னா அதையும் அவரை செய்யாமல் விடக்கூடாதுன்றதுக்காக வயோதிகர் அன்னதானம் எந்த வழி எங்கெங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு விரலால் காமிப்பாராம், இந்த வழியாக போங்க, அந்த இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்கன்னு. அந்த புண்ணியமே அவருக்கு அந்த ஒரு நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் அவரை காப்பாத்துச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் அன்னதானத்துக்கு வழிகாட்டினவங்களுக்கே எந்த அளவுக்கு புண்ணியம்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சாப்பாடு என்பது ஒரு விஷயம், நம்மளுக்கு அடுத்தவங்க வராங்கன்றது அவங்களுக்கு ஒன்று கொடுப்போமே இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் மறைச்சி வைக்கிறது, அதை ஒழிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் அதை நம்ம கொடுத்து பழகணும்.
சரிங்களா? அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த அன்னம் என்பது அதனால தான் சொல்கிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த வழிபாடை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, இப்போ நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, ஒரு கோவிலுக்கே போகிறீங்க. இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம எல்லோரும் கும்பலாக பேசிகிட்டு இருக்கோம், இல்லை சொந்தக்காரங்க யாரும் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி இருக்கிறேன் நான், எனக்கு ரொம்ப தலையை வெட்டிட்டு போகிற மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகும்பொழுதோ இல்லை வீட்டில் விளக்கேற்றும் பொழுதோ பூஜை பண்ணும் பொழுதோ நம்மளுடைய வேண்டுதல் கூடயே அவங்க அதை சொன்னாங்க இல்லைங்களா, தலையாய பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும், குழந்தையின்மை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்போ ஒரு குழந்தை இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அப்போ அதை சொல்லி நாம் வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நம்ம வேண்டுதல் கூடயே அதையும் நம்ம வச்சோம்னா நம்மளுடைய வேண்டுதல் நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் கூட சுவாமிக்கிட்ட நம்ம கேட்கணும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு ப்ரே பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேங்க, அடுத்தவங்களுக்காக ஒரு விளக்கேற்றும் பொழுது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் இந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்பதுக்கும் இதை அர்த்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் அவங்க கும்பிட்ட தெய்வம் அவங்க எவ்வளோ கும்பிட்டுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அடுத்தவங்களுக்காக வேண்டும் பொழுது நம்ம வேண்டுதல் 100% பலிக்கும் என்பது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேங்க. நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சாலும் உங்களுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்க, இல்லை டிவியிலே நம்ம பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம், இந்த வியாதின்றாங்க, அந்த உடம்பு சரியில்லைன்றாங்க, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு செகண்டு நம்ம அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் வைங்க அவங்களுக்காக. அவங்க நல்லா ஆயிட்டணும், அவங்க குணமாயிடணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு இப்படி தவிக்கிறாங்க, பணங்காசு இல்லாமல் அந்த காசு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வேண்டுதலையும் வைங்க கூட. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் வேண்டுதல் 100% நிறைவேறும். அதை விட இன்னொரு விஷயம், இந்த ஒரு தடங்கள் நின்றுக்கிட்டே இருக்குது, தடங்கள் எதுக்கு பார்த்தாலும் தடங்கள், எதை தொட்டாலும் தடங்கள். ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வீசா ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்க மாட்டுதுன்றவங்க, இந்த மாதிரி ஒரு இல்லாதவங்க பசியாக இருக்கிறாங்களா, கூப்பிட்டு போயிட்டு அன்னதானம் வாங்கி கொடுங்க. சாப்பாடு உங்கள் கையால் நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவங்க வயிறு நிறையும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் 100% எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேறும். அந்த மாதிரி இன்னும் ஒரு வேண்டுதல், இன்னும் ஒரு இது செய்யலாம். என்னென்னா, இளநீர் இருக்கு இல்லைங்களா, அந்த இளநீரை நல்ல வெயில், இனிமே வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் சிவன் ராத்திரி வந்துடுச்சுனாலே வெயில் ஆரம்பிச்சிடும் நம்ம ஊரில். அப்போ அந்த வெய்ய நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்காவது ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க. அந்த ரொம்ப வேகாலமாக உட்காந்துட்ருக்காங்கன்னா அவங்க வயிறு அந்த குளிரும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய பிரார்த்தனைகள் 100% நிறைவேறும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது நம்ம சொந்தக்காரவங்கன்னு கிடையாது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அழுகுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அழுதே போயிடுவாங்க இந்த பிரச்சனையை சொல்லிட்டு. அவங்களுக்காக நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா நம்ம வேண்டுதல் 100% நிறைவேறும், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.